வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அபிராமியை ஒரு மாதிரி கடத்திட்டு போயிட்டு அவங்க தப்பிச்சு வேகமாக ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம பையனுக்கு நம்மளை கடத்திக்கிட்டு போய் நம்மளை கொண்டுட்டு போய் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பையன்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும். நம்ம ஏதாவது இந்த லாரியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை வேக வேகமாக கூட்டிக்கிட்டு வர்றாங்க. எப்படியாவது இந்த கொல்லி வைக்கிறது கார்த்தி தான், டிரைவர் ராஜா தான் அவங்க பேரைங்கிறத நிரூபிக்கணுன்ட்டு வேக வேகமாக வர்றாங்க. அதுக்குள்ளே அங்கெல்லாம் கொல்லி வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருக்கிற. உனக்கு இவ்வளோ தான் மரியாதை, இனிமேலாம் இந்த பிரச்சனைக்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னா, உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை அவர் கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கிடையில் இது எல்லாத்தையும் கவனித்த ரேவதி தன்னை பாட்டியோட பேரன் தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற ராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நான் ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுங்கள் பாட்டி, உண்மையை சொல்லுங்கள், ராஜா தானே உங்கள் பேரன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தாயி, என் பேரன் தான் அவன், 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்காக தாங்க நாங்கள் டிரைவராக நடிச்சிட்ருக்கிறான்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ரேவதியும் இருந்துக்கிட்டு, பரவாயில்ல பாட்டி, நான் என்னமோ ஏதோ நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன், 2 குடும்பத்தை ஒன்று சேர்த்துற உங்கள் பேரன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இனிமேல் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி, கவலைப்படாதீங்க. எனக்கு ராஜா தான் பேரங்கிற விஷயம் தெரியுங்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம் பாட்டி. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் நான் நல்லா நேசிக்கணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும், அவங்க அம்மாவை இழந்து அவர் துக்கத்தில் இருக்கிறாரு, அவரை நான் ஆறுதல் படுத்தணும், நான் தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப இது பண்ணுவார், தெரியாமையே இருக்கட்டும் பாட்டிங்கிறாங்க. சரி தாயி, உன்னோட விருப்பம் என்னவோ அதுவே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி மொட்டை மாடியில் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மாவை ஏற்கனவே நிறைய கண்டத்துலேருந்து தப்பி வந்தது, அவங்க அம்மா கார்த்தி மேலே வச்சுருந்த அன்பு, அதெல்லாம் நினச்சி உருகுறாங்க, அழுகுறாங்க. உடனே அவங்க மாமா வராரு. மாப்பிள்ளை, உங்களை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என் தங்கச்சியை இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுறதா, இல்லை உங்கள் அம்மாவை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினச்சி நான் வருத்தப்படுறதா? எனக்கு இது நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை, தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசை தைரியப்படுத்திங்கிறாங்க. இல்லை மாமா, இந்த மாதிரி ஒரு நல்லவங்களை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எங்கள் அம்மா யாருக்குமே கெடுதல் நினச்சதில்ல. என்னைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கள நான் பிரிஞ்சு ரொம்ப நாள் இப்படி இருந்ததில்லை. நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் இப்போ ஒரேடியாக பிரிஞ்சுட்டதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, அங்கே தீபாவோட அம்மாவும் அவங்க அண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த ஊரை விட்டே போயிடலாம், நம்ம பிள்ளையை கொடுத்த மாப்பிள்ளை கார்த்தி ரேவதி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் நாளைக்கு தெரிஞ்சுதுன்னா அவருக்கு தர்ம சங்கடம், ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, தீபா இருக்க வேண்டிய இடத்துல ரேவதி இருந்து அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஊரை விட்டு கிளம்பி வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்து இந்த பஸ்ஸு வேறு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி அந்த ஆட்டோவில் அது வழியாக வந்துட்டு திரும்ப பார்க்காம போயிடுறாங்க. திரும்பியும் ஆட்டோவில் பிரச்சனைன்னு திரும்ப வர்றப்ப இவங்க 2 பேரும் என்னென்னு பேசிக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் ஆட்டோவிலையாவது ஏறி எங்கேயாவது போயிடலாம், வேறு பக்கம் போயிடலாம், இங்கே இருந்தால் ரேவதி கண்ணில் பட்டுருவோம், நம்மளை விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரேவதி வந்துட்டுருக்கிற ஆட்டோவையே கையை காட்டுறாங்க. உடனே அவங்க பார்த்துட்டு, என்ன 2 பேரும் இங்கே நிற்கிறீங்கன்னு அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இல்லைம்மா, நாங்கள் சொந்த ஊருக்கே போயிடலான்ட்டு, நீங்கள் ஏன் அப்படி போனீங்க, தப்பான முடிவு எடுத்துருக்கிறீங்க, அங்கே இங்கேன்னு அதை இதையும் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஓனர்கிட்ட போய் அவங்க ஒரு தவறாக முடிவு எடுத்துட்டாங்க, ப்ளீஸ் சார் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க. நான் என் கணவரை வெறும் டிரைவர் மட்டும்தான் நினச்சேன், கும்பாபிஷேகம் நல்ல முறை நடந்து முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, கும்பாபிஷேகமே நின்று போச்சு, இந்த மாதிரி அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தான் என்னோட கணவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை இனிமேல் நான் நேசிக்கணும், அவர் ரொம்ப நல்லவர், அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, எனக்கு அவரை இப்போவே பார்க்கணும் போல் இருக்குது, நான் போகிறேன், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, எனக்கு தெரியாமல் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம ஒரு மாதிரி ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, தீபா இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கிறா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. தீபா தெய்வமாக இருந்து இவங்க 2 பேரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் அங்கே பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலாவும் அவங்கெல்லாம்
குரூப்லாம் பேசிகிட்டு இருக்குது. என்ன பண்ணாலும் பிள்ளையார் பிடிச்சா குரங்காகிற கதையாகவே போய்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நம்ம என்ன தான் பண்ணுறது, எத்தனை பிளான் தான் போடுறது, எல்லாமே மொக்கையாக போயிடுது. அடுத்த பிளானாவது ஏதாச்சும் கரெக்டாக பண்ணி இவனை வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த ரேவதி வாழ்க்கைக்கு எடுத்துடணும் அப்படி இப்படின்னு அதுங்கெல்லாம் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே கார்த்தி வந்து ரொம்ப அம்மாவை இழந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அங்கே தீபாவோட அம்மாவும் அண்ணியும் வந்து அவங்க ஒரு பக்கம் அங்கே நின்றுட்டு எப்படியாச்சும் ரேவதியும் கார்த்தி நல்லா வாழ்ந்தா போதுன்னு பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. இதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.